திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நாகை பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் கார் விற்பனை கடையில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணியாற்றி வருபவர் சிவானந்தமூர்த்தி பணம் வசூலித்து திரும்பி வரும் வழியில் அப்பொழுது திருவாரூர் தாலுகா புலிவலம் பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருந்தது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட 2 வழிப்பறி கொள்ளையர்கள் சிவானந்தமூர்த்தியை வழிமறித்து செல்போனை பறித்து இருசக்கர வாகனத்தில் தப்பியுள்ளனர். அதன் பிறகு அவர்களை சிவானந்தமூர்த்தி இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்றுள்ளார். பிறகு சிறிது தூரம் சென்ற கொள்ளையர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு துரத்தி வந்த சிவானந்தமூர்த்தியிடம் அவர் வைத்திருந்த 40,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இது குறித்து உடனடியாக திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் சிவானந்தமூர்த்தி புகார் அளித்துள்ளார். அதன்படி விசாரணையை முடுக்கிவிட்ட காவலர்கள் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்தும் பிற விசாரணை மேற்கொண்டும் 2 கொள்ளையர்களையும் கைது செய்துள்ளனர். 2 கொள்ளையர்களும் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் பகுதியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம், விளமல் பகுதியைச் சேர்ந்த அப்துல் நாசர் எனதும் தெரியவந்துள்ளது. இவர்கள் மீது ஏற்கனவே வழிப்பறி கொள்ளை வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்த சம்பவத்தில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களை திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டியுள்ளார்.